பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்கிற மாடு கன்று போட்டால் 3வது விற்றுங்க. பல் வந்து கடப்பல் முளப்பு. பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 17 to 18 லிட்டர் பால் கறக்குங்க. காலையில் மட்டும் 10 லிட்டர் பால் கறக்குங்க இந்த மாடு. சாயங்காலம் 7 to 8 லிட்டர் பால் இந்த மாடு கறக்குங்க. கன்று போட்டாலும் மாடு 3வது விற்று. இப்போ தான் பல் சேர்ந்துருக்குதுங்க. 2-3 நாளில் மாடு கன்று போட்டுருங்க. இனி மடி வந்து ஃபுல்லாக வைக்கிங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம எது போட்டாலும் சாப்பிட்டு மாடு வந்து நல்லா வாங்கிடுச்சுங்க. இப்போ தான் மாடு வந்து இப்போ தான் பல்லு சேர்மானுங்க. மாடு வந்து சுழி சுத்தம் மாடுனால பெருமுட்டான மாடுங்க. மடி வந்து ஃபுல்லாக வைக்கிங்க. மடி நல்லா தோல் லூஸ் நல்லா இருக்குதுங்க. பாருங்க, இனி மடி ஃபுல்லாக வைக்கும். மாடு நல்ல குணம், நல்லா சாது குணம் மாடு. காம்பு நல்லா தூர் காம்புங்க, நல்லா பூவும் காம்புங்க. பால் நரம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்ல கறக்குடி மாடுங்க. யாருக்கு வேணும் கேட்டு வாங்கிக்கலாங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூர் இடிகரை இருக்குதுங்க. கோயம்புத்தூர் இடிகரை மாடு இருக்கக்கூடிய ஊர். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாடு முட்டுறதோ உதைக்கிறதோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாடு நல்ல குணம் மாடு. ரெண்டு 3 நாளில் மாடு கன்று போட்டுருங்க. பால் வந்து கேரண்டாக பால் கறக்குங்க. 17 to 18 லிட்டர் பால் கேரண்டாக மாடு பால் கறக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க, பயப்பட தேவையில்லை. 17 படி நல்லா கறக்கக்கூடிய மாடு.